ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு வழியா. ரொம்ப நாளா எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஒரு 2, 3 வருஷம் முன்னாடியே கூட சொல்லலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரீசென்ட்டா ஒரு 1 மந்த் முன்னாடி எனக்கு தோணுச்சு. எதுக்கு அ நம்ம சும்மா தானே இருக்கோம். நமக்கும் அ ஒரு என்டர்டெயின்மென்ட் வேணும். அ சும்மா வந்து அ யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்றதுக்கு அ ஜஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் எது சைடாவது கொண்டு போலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அ திடீர்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஏன் நம்ம யூடியூப் பண்ணக்கூடாது? நம்ம ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு திடீர்னு ஒரு ஆசை. அ சரி இது அப்படியே கொஞ்ச நாள் விட்டு போனா அப்படியே போயிடும், ஃபேட் ஆயிடும் இந்த ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அ பட் அது போகல. அதான் இப்ப விஷயம். ஸோ அப்படி போகல அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு அ சடனா நான் என்ன பண்ணிட்டேன், அ திங்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். எங்க வாங்கலாம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அ இந்த தாட் வந்து ஒரு 1 மந்த் கிட்ட ஆகப்போகுது இப்போ. ஆ இப்போ தான் வந்து ஃபைனலா ஒரு வீடியோவ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். இருந்தாலுமே இது கொஞ்சம் பார்க்க எனக்கே கிரிஞ்சா தான் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தானே ஆகணும். ஆ இன்னொரு விஷயம், யூடியூப் வீடியோ அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தபோது, எனக்கு ஒரு சில தாட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, நான் நெறைய பேர் நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறோம். அதாவது நான் சூஸ் பண்ணியிருக்க ஜானர் அ ஜஸ்ட் டாக்கிங் வீடியோ. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அ ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணவங்களா இருப்பாங்க. அ ஜஸ்ட் நீங்க தம்ப்நெயில்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ குவிட் Zoho டு மேக் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஐ வொர்க்ட் இன் சிடிஎஸ், ஐ வொர்க்ட் இன் டிசிஎஸ். அ இந்த மாரி நான் பார்த்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் அ அச்சீவ் சம்திங் ரைட். ஆனா நான் ஏதாவது அச்சீவ் பண்ணேனான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நானும் இன்னும் எதுவும் சொல்லிக்கிற மாரி அச்சீவ் பண்ணல. அ அதாவது பெரிய அளவுல அச்சீவ் பண்ணல. இருந்தாலுமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அ நான் அச்சீவ் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா, அ ஒரே ஒரு திங் தான் எனக்கு அ அதாவது இந்த இந்த ப்ராசஸ் பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு டக்குனு சடனா இதுவும் தோணுச்சு. அ நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து கடைசி வரையும் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து ஒரு 2 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அ இந்த மாரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு மீடியாக்குள்ள வரணும் அப்டின்ட்டு யோசிச்சு ஒரு 2 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணா சரியா வராது. ஸோ இந்த சேனல் க்ரோ ஆகும்போது நம்மளும் க்ரோ ஆயிருவோம் அப்டின்ற ஒரு குட்டி ஆசை. அதனால தான் நான் உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் ஏதோ ஒரு கனவு மாரி இருக்குது. ஏன்னா, நான் வந்து பேசிக்கா ரொம்ப டாக் ஆக்டிவான பெர்சன்லாம் கிடையாது. ஆ ரொம்ப நான் பேசுறதெல்லாம் சும்மா டக்குன்னு அப்படிதான் இருக்கும். டக்குன்னு மீன்ஸ் ரொம்ப எலாபரேட்டாலாம் பேச மாட்டேன். ஆனா இருந்தாலுமே அ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அ எனக்கு தோணும்போது, அ என்னென்ன ஜானர்லாம் சூஸ் பண்ணலாம்னு எனக்கு சில கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அப்ப என்ன பண்ணேன்னா, எனக்கு யார் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்? அதாவது என்ன ஒரு வியூவர் பார்க்குறாங்க அப்படின்னா, நான் எந்த மாரி இருந்தா அ நான் லைக் பண்ணுவேன். அவங்க பார்வைக்கு. அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, அ நான் கொஞ்சம் ஹேப்பியா இருப்பேன். பிகாஸ் எனக்கு சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. அ அவங்களோட அவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது, அவங்கள பத்தி அ தெரிஞ்சுக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டா இருக்கும். பட் இன்னும் கொஞ்ச நாள்ல நானுமே சில பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பேன்ட்டு கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். கொஞ்சம் கிரிஞ்சா நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். நெறைய டாபிக்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஹவ் டு கெட்
1 million subscriber in 10 days, how to get a million views அப்படின்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும். அண்ட் வெல்கம் டு Perspective.